வணக்கம். வணக்கம். ஆ, வணக்கம். இப்ப பேசுங்கம்மா. எங்கிருந்து பேசுறீங்க? வகுப்புல வருவாங்க. சென்னையில இருந்து சரி. சென்னையில எப்படி? இருந்து பேசுறேன் சார். சரி. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுடைய இது நாகேஸ்வர் பார்க்ல நம்ம சந்திச்சிருக்கோம் சார். உங்ககிட்ட நான் புக்கு கூட வாங்கியிருக்கேன். ஆமாமா. அவங்க கொஞ்சம் எடை பருமனா இருந்தீங்க நீங்களா? ஆ, 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 ஆமா, ஆமாங்க சார். நல்லா ஆ. உங்களோட மெமரி. ஓ, எடை பருமனா இருந்தீங்க. எங்க இருந்து? சூளைமேடா? எங்க இருந்து வந்தீங்க? என்னமோ மேடா? சூளை, சூளை, சூளை. சூளை, சூளை. நினைப்பு இருக்கு. நல்ல நினைப்பு இருக்கு. ஆ, சூளை. ஆ, எங்க ஊர்ல சூளைமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. சூளைமேடுன்னு ஒரு இடம் இருக்கு. ம், அது அப்படியே ஓ, வச்சு கரெக்டா சொன்னேன். சூளை. ஆமா, சூளையில இருந்து ம், வந்தீங்க. போதுமா இந்த அளவுக்கு நடம் ஆமா. வச்சிருக்கிறது? அப்பா, செம. ம், ம். ஆ, ம். இதான் அதான் ஞாபக சக்தி அது அவ்வளோ. அது ம். அதான் உங்ககிட்ட நான் புக்கு வாங்குனதுல இருந்து விட்டு விட்டு கொஞ்சம் அரைகுறையா தான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீங்க தொடர்ந்து இதுல போடுறதுனால நான் இந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன். ம், ம், ம். அப்புறம் இப்ப டெலகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. சரி. அதுக்கப்புறம் சரி ம். கூகுள் மீட்டுக்கு வரலான்னு வந்தேன். வேற ஒண்ணும். இது ப்ராஜெக்ட் ஒர்க் இதை கல்லூரி மாதிரி கொண்டு வந்துட்டேன். இது எப்படின்னு கேட்டீங்க, இதை ஆ ப்ராஜெக்ட் பண்றவங்க இனிமேல் சொல்லுது. பாத்துட்டு தான் ஐயா இருக்கேன். நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல இந்த 210 வகுப்பு நடக்கும் இந்த மாசத்துல. ஒரு மாசத்துக்கு 210 ஆமா. வகுப்பு நடக்கும். ஒரு நாளைக்கு ம். குறைஞ்சபட்சம் 4 வகுப்புலயாவது கடக்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுக்க முடியும். புரியுதா? ஆ. ஆமா. ஆ. அது முதல்ல 3000 கட்டி சேர்ந்துடணும். 3000 கட்டி சேர்ந்துட்டா அவங்க தினம் ஓகே. வகுப்புல வந்துகிட்டே இருக்கணும். அதுல எல்லா கொள்கை விளக்கம் பண்ணாம யாரும் செய்யக்கூடாது. ஆ. ஏன்னா கொள்கை தெரியாம செஞ்சாங்கன்னா மரணத்துல போய் விட்டுரும். புரியுதா? மரணம் தான் ஆ. கடைசியில வரும். ஆ. மரணத்துல இருந்து ஆ. தப்பிக்கணும்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கா செய்யணும். அது ஒரு வருஷம் செய்யணும். புரியுதுங்களா? ஓ. ஒரு வருஷம் ஆ. செஞ்சு மாசம் மாசம் சரிங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா ஃபீஸ் அதுக்கு வச்சிருக்கேன். ஆ. ஓகேங்க. அந்த 2 லட்ச ரூபா ஃபீஸ்னா உடனே கிடையாது. அந்த ஒரு மாசம் அவங்க 20,000 கொடுத்து அவங்க கட்டணும். இந்த ஒரு மாசம் ஒழுங்கா செய்யலைன்னா அடுத்த மாசம் அவங்க சேர முடியாது. சரிங்க. அவங்க சேர்த்திக்கவும் மாட்டான். அவங்க தகுதியற்றவங்கன்னு ம். சொல்லிடுவோம். இது குருகுல கல்வி முறை. நான் பார்த்து முடிவு செய்யறதுதான். பணம் வச்சிருந்தா ஆ. கூட பணம் வச்சிருந்தாலும் கூட சொல்லித் தர மாட்டேன். அது பாத்து உங்களுடைய கொள்கை எல்லாம் நீங்க சொல்றது கேட்டுட்டு தான் ஐயா இருக்கேன். எல்லாமே ஆமா, பணம் புரியுது. இருக்கிறனால மட்டும் ஆரோக்கியம் வந்துட போறது இல்லை. உன்னுடைய சொன்னபடி ஒழுக்கம் ஆமா. இல்லைன்னு சொல்லி தர மாட்டேன். புரியுதா? ம். ஆ. ஓகேங்க. சித்தர்கள் கொள்கை அப்படியே கொண்டுட்டு வரேன்னு நான் முடிவு பண்றேன். அதாவது பணம் முக்கியம் இல்ல. ஆ. சொல்றபடி நடந்தா ஆ. ஃபீஸ். அதுக்கப்புறம் நல்லா நடந்துட்டுனா ஃபீஸை கட் பண்ணிடுவோம். நல்லா நடக்கிறாருன்னு பார்த்துட்டோம்னா அவங்க கரெக்டா வர்றாங்க. ம். இந்த உடம்புல கரெக்ட் ஆயிடுச்சு. அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டா வருது. ஏன்னா யோக மார்க்கத்தை அறிவியலுக்கு உட்படுத்தணும். யோக மார்க்கத்தை அறிவியலுக்கு உட்படுத்தி அறிவியலுக்கு நிரூபிக்கணும். ஆ. அப்படிதான் நிரூபிக்கணும். எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும்னு பாருங்க. அப்பதான் அவங்க சொல்லி தர முடியும். ஆமா. நீங்க வந்து நீங்க கோடிக்கணக்குல பணம் செலவு பண்ணுவீங்க ஆரோக்கியத்துக்கு. ம். நல்லவாகாது. நீங்க கோடிக்கணக்குல செலவு பண்ணி நீங்க எம்பிபிஎஸ் படிச்ச என்ன, ஆயுர்வேதம் படிச்ச எது படிச்சாலும் பணம் தான் செலவாகுது, ஆரோக்கியம் வரவே வராது. இது அப்படி இல்லை. இது ஏழாம் அறிவு. ஆ. ஆ. அதனால நீங்க அப்படி வாங்க. அப்ப பேசுவோம். அதெல்லாம் அப்ப போக போய் பேசுவோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அதுக்கு 3000 இருக்க கட்டுட்டு சேர்ந்துக்குங்க. அப்புறம் நீங்க தினம் வாங்க. இப்ப பெண்கள் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பெண்கள் இப்பதான் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆ. ஆமாங்க. இப்பதான் பெண்கள் வர சென்னையில மட்டும் ஆயிரக்கணக்கான ம். பெண்கள் கற்பப்பை இழந்து கட்டி வந்து படாத பாடுபட்டு குழந்தை பேருன்னு இல்லாம அவங்க சொல்றதான் பார்த்தா ம். நினைச்சு கூட நிறைய மருத்துவர்களுக்கே குழந்தை பேர் கிடையாதுமா. நிறைய ஆமா. மருத்துவர்கள், அலோபதி மருத்துவர்கள், குழந்தை மகப்பேறு பண்ற மருத்துவர்கள், செயற்கை கருத்தறி ம். அவங்களுக்கே குழந்தை கிடையாது. அவங்களுக்கே குழந்தைங்க இல்ல. அப்புறம் என்ன நீங்க மருத்துவம் பாக்குற நீ? அதுதான். உனக்கே பாக்கியம் இல்லை எனக்கு உனக்கு. ம். எனக்கு அந்த அரைகுறையா செஞ்சதுலயே நிறைய கொஞ்சம் கால் வலி, உடம்பு வலி, தலைவலி எல்லாம் கொஞ்சம் சரியானதுனால ஐயா இதுலயே தான் ஈடுபடணும்னு தோணுது இனிமேட்டு கூட. அதனாலதான் நீங்க இன்னைக்கு எடை நான் எவ்வளவு இருந்தீங்க? கிட்டத்தட்ட அப்பவே 90 கிலோ பக்கம்னு சொன்னீங்களா? அப்ப 85? சொன்ன 85 90? ஆமாங்க 90 இருந்தது. ம், ம், ம். வெரி குட், வெரி குட். பண்ணுங்க, பண்ணுங்க நீங்க. ஆனாலும் இப்ப இப்ப வந்து நானு அப்பப்ப நீர் பயிற்சி பண்ணா கூட இன்னும் எடை குறையல. அதே மாதிரிதான் இருக்குது. அது இன்னும் குறையாது, குறையாது. அது அந்த தீவிரமா இன்னும் அது ம், ஆசிரியரை சந்திச்சு பேசினா தான் நடக்கும். ஆசிரியரோட பார்வையும் ஆசிரியருடைய ம், ஆலோசனையும் செய்ய முடியாதுங்க. இது தனிப்பட்ட முறை செய்யவே ஆ, முடியாது. ம், இது ம். ஆங்கிலத்துல இது இப்ப வந்து எல்லா எல்லா மொழியிலையும் இப்ப இப்ப விதைகள் பார்க்கதான் முடியுது. செய்ய முடியாது. பார்க்கதான் முடியுது. ஆனா முயற்சி பண்ண முடியுது அது கொஞ்சம். எங்க ஆனாலும் அது விட்டு வந்து விட்டு அது அது எப்படின்னா முதல்ல தத்துவத்தை பேசி பேசி மண்டையில அடிச்சு இப்ப நான் வந்து செயல் திட்டத்தை கொடுக்கணும். நீங்க செய்ய முடியாது. ஆ, முதல்ல நான் ஒத்துக்கணும். உங்களை வந்து நான் ஏத்துக்கிட்டா தான் சொல்லி தர முடியும். புரியுதா? அது சரிங்க. புத்தகத்தை நீங்க படிச்சாலும் திருக்குறள்ல படிச்ச மட்டும் யாரும் செஞ்சிட முடியாது. திருமந்திரத்தை யார் படிச்சாலும் செய்ய முடியாது. அதுதாங்க. என்ன ம். நோபல் பரிசு பெற்ற இப் விஞ்ஞானி அவர் பேர் ஆட்டோ பேகின் பேர். 2016ல ம், ஆட்டோ ம், பேகின் கண்டுபிடிச்சு உலக புகழ்பெற்ற மருத்துவர் அவர்.
அவர் வந்து ஓ பட்டினி இருந்தால் புற்றுநோய் நல்லாகுன்னு கண்டுபிடிச்சு உலகத்தை அறிவிச்சாரு. ஆனா அவருக்கே புற்றுநோய் வந்து அவர் செய்ய முடியாது. ஆ அவருக்கே புற்றுநோய் வந்து வச்சுங்க, ஓசினோ ரோஸ்மி, அவர் பெரிய ஜப்பான் டாக்டர், அலோபதி டாக்டர், அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதாவது ம் மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி பண்ணாரு. மதம் சார்ந்த நோன்பை ஆராய்ச்சி ஆ பண்ணும் பொழுது இந்த உடம்பு என்னவா மாறுதுன்னு பார்த்தோன்னா, அந்த உடம்பு தனக்குத்தானே தயாரித்துக் கொள்ளுகிறது. அதை நோன்பு இருக்கும்போது உடம்பு சக்தியாக மாறுதுங்கிறாரு. ம் அது அறிவியலா அவர் நிரூபிக்கல. அது ஓரளவுக்கு நிரூபிச்சாரே தவிர முழுமையா நிரூபிக்கல. ஆனா நாம என்ன பண்ணோம்னா, இது உடம்பை சுத்தப்படுத்தி முடிக்கிறதுக்கே 6 மாசம் இருந்து 1 வருஷம் ஆகும். ஆ வணக்கம். வாங்க வாங்க. 6 மாசத்துல இருந்து வாங்க. லோகநாதனா வணக்கம். யாரு? லோகநாதன் தான் அவங்க வீட்டுக்காரன். ஓ ஓ ஓ ஓ, நீங்க சென்னையா? ம், 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 ம். இல்லங்க, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். ஓ, திண்டுக்கல். ரைட் ரைட். ஆமா, புத்தகம் அனுப்பிச்சு வச்சா. ரைட் ரைட். சரி சரி சரி. என்ன லோகு நேம் லோகு. அது ஆல்ரெடி கூகுள்ல அந்த ஜூம் மீட் போனதுனால நேம் அவங்க நேம்ல இருக்கனால அப்படியே அதுலயே வரேன். மாத்தணுங்கயா. மாத்தி யாரும் எனக்கு அது குழப்பம் ஆயிரும். பரவாயில்ல, நான் பேரை மாறிட்டேன். நீங்க வாட்ஸ்அப்ல வந்தீங்கன்னா நான் மாத்தி விட்டுருவேன். லோகுன்னு வருதா? அதனால சரி சரி சரி. நீங்க என்ன ஆசிரியரா? என்னமா பண்றீங்க நீங்க? வீட்டுல தாங்க இருக்கேன். பிஎஸ்சி ஐடி பண்ணிருக்கேங்க. பிஎஸ்சி ஐடியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரி, இது நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கா பண்ணலாமே, பண்ணிட்டு ஒரு டாக்டரா வரலாமே. இது நேச்சுரோபதி டாக்டர். இது நேச்சுரோபதி அட்வான்ஸ்டு நேச்சுரோபதி. அதாவது நேச்சுரோபதி டாக்டர் வேற, இது நேச்சுரல் டாக்டர் வேற. நேச்சுரோபதினா இது எதை தேங்காய் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. இது நேச்சுரல் எனர்ஜியில வாடுற டாக்டர். புரியுதுங்களா? ஆமாங்கய்யா. ஆமா, இது வந்து அட்வான்ஸ்டு ஸ்டடி. இது வந்து பாத்தீங்கன்னா இது குவாண்டத்துல வருது. குவாண்டம் எவல்யூஷனரி பயாலஜி. அதாவது எதிர்காலத்துல குவாண்டம், அது அணுத்துகள் மூலமாக உடம்பை எப்படி இயக்குவது, அணுத்துகள் மூலமாக உடம்பை இயக்கி அணுவில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறது. எங்கிருந்து எடுத்துக்கிறது? அணுவில் இருந்து எனர்ஜி எடுத்துக்கிறது. எடுத்து அவன் சாகா நிலைக்கு கொண்டு போறது. இதுதான் அவன் எவல்யூஷன் பேசிட்டு வந்து சாகா நிலை தான். சாகா நிலைங்கிறது ரொம்ப சிம்பிள். அது ஒண்ணுமே இல்லை. சாகா நிலைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அந்த பழக்க வழக்கத்தை மாத்திட்டு அது சாகா நிலைங்கிறது என்னன்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த சமாதி நிலையை தான் அப்படி சொல்றாங்க. சமாதி நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது இயற்கையோடு கலத்தது சாகா நிலைன்னு சொல்றாங்க. மற்றெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது இயற்கையிலே இருக்கிற அந்த சாகா நிலையை வந்து புரியணும்னா எவல்யூஷனை புரிஞ்சுக்கணும், பரிணாம அறிவியல் புரிஞ்சுக்கணும். இப்ப பரிணாம அறிவியல் புரியாதனாலதான் எல்லா டாக்டரும் நோயில சாகுறாங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மருத்துவர்கள் நோயில ஏன் சாகுறாங்க? அவங்களுக்கே தெரியல என்ன அவங்க படிச்சதை அப்ப வச்சுதான் அவங்க எல்லாம். அப்ப நோயில சாகுற டாக்டர் போய் எப்படி நோயை தீர்க்க முடியும்? முடியாதுங்கய்யா. அப்ப அவரும் குருடை, நாமளும் குருடை இல்லையா? ஆனா அவனுக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், நம்ம தமிழர்களுக்கு அறிவில்லைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சிந்திச்சோம்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். தமிழர்களுக்கு தான் அறிவு அதிகம்னு அர்த்தம் இந்த இடத்துல. என்னது தமிழன்? ஆமாங்கய்யா. தமிழர். இப்ப நாங்க தமிழர் தானே, நான் தமிழ தானே பேசுறேன். ஆமாங்க, எல்லாரும். நான் தமிழ்நாட்டுக்காரன். தமிழ தானே போட்டு வாங்குன்னு வாங்குறேன். ஆமாங்கய்யா. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு சுத்த தமிழே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்கிறாங்க. அது இங்கிலீஷ் எப்ப படிக்கிறீங்களோ அப்ப சொந்த தாய்மொழியே இங்கிலீஷ் படிச்சு தாய்மொழி கல்வியே போயிருமே. ஆமாங்கய்யா. அதே மாதிரி ஹிந்தி படிச்சா இந்தியா அழிஞ்சு போயிரு, இங்கிலீஷ் படிச்சு உலகம் அழிஞ்சு போயிரு. ரெண்டும் கரெக்டா இருக்கு. அவரவர் தாய்மொழியை தான் படிக்கணும். எல்லா குழந்தைகளும் தாய்மொழியை தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தாய்மொழி உலகத்துல வந்து 6000 தாய்மொழி இருக்குதுங்க. 6000 தாய்மொழி. இந்தியாவில 1700 தாய்மொழி இருக்கு. இந்தியாவிலே 1700 தாய்மொழி இருக்கு. அப்ப 1700 தாய்மொழி இருந்ததுன்னா 1700 இனங்கள் இருக்கிறதாக அர்த்தம். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. அப்ப அந்த 1700 இனத்திலையும் குழந்தை பிறப்பாங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த குழந்தை அம்மாட்ட இருந்து பாடம் படிச்சுக்குது. அவங்க அம்மா தான் சொல்லி கொடுக்குறா. தாய்மொழியை சொல்லி கொடுத்து அவங்க அம்மா தானே. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு எங்க எல்லாம் இங்கிலீஷ் இருங்க, நான் விஷயத்துக்கு அதெல்லாம் இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னு பாத்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தை அம்மாட்ட இருந்து தாய்மொழி அது முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் வருகின்ற பொழுது தமிழ் மொழி தான் இனிமையானது. ஆமாங்க. அப்ப அந்த குழந்தை 2 மொழி படிச்சாகணும். எந்த குழந்தை? உலகத்தில் இருக்கிற 6000 குழந்தையுமே ஒரு மொழி தாய்மொழி, அது எந்த தப்பும் கிடையாது. 2வது மொழியா படிக்கிறப்ப தமிழ் மொழி படிச்சாகணும். ஏன்னா தமிழ் மொழி படிச்சாதான் நீங்க மரணத்தை வெல்ல முடியும். என்னது? மரணத்தை வெல்ல முடியும், அல்லது குறைஞ்சபட்ச நோய் இல்லாம வாழ முடியும். மரணத்தை வெல்றீங்களா அல்லது குறைஞ்சபட்ச நோய் இல்லாம வாழ்றீங்க? நமக்கு தேவை குறைஞ்சபட்ச நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுக்கு எங்க எவனும் பதில் சொல்றீங்க? இது வரைக்கும் எவனும் நீட் தேர்வு எழுதினால நோயற்ற வாழ்வு வராது. நீட் தேர்வு பண்றவன தற்கொலை பண்ணிக்கிறான். ஆமா, இது ஜனாதிபதிக்கும் தெரியுது, இங்க இருக்கிற முதலமைச்சருக்கும் தெரியுது, இங்க இருக்கிற ஆளுநருக்கும் தெரியுது. நீட் தேர்வு படிக்கிறவன் பூரா அறிவல்ல வரணும்.
அதுவும் வரல. அப்ப நீட் தேர்வு படிச்சுக்கிறீங்க, 10 லட்சம் செலவாச்சு, கடைசியில் தற்கொலை பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் 100 கணக்கில் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு போச்சு, வெள்ளக்காரனோட கல்வி தப்பா போச்சு. இது வந்து முதல்ல அடிப்படையில் திருத்தணும், அடிப்படையில் உடனடியா திருத்தணும். அடிப்படை திருத்தணும். ஆமா, இந்த உணவில்லாமல் வாழும் கல்வி வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, விரைவில் இந்த ராணுவத்துறைக்கு பயிற்சி கொடுக்கலாம், பயிற்சி கொடுக்க போறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது. அதை நான் பண்ணிட்டே இருக்கிறேன். ராணுவத்துறை அல்லது விண்வெளித்துறைக்கு, புரியுதுங்களா? ம். ஓகே. ஆஹ் ஆமாங்க. ஆமா, ராணுவத்துறைக்கும் விண்வெளித்துறைக்கும் விரைவில் அது பயிற்சி கொடுக்கறதாக நடக்குது. அது எப்ப நடக்குது என்னன்னு தெரியாது. ஏன்னா விண்வெளிக்கு போறக்கு தமிழ்நாட்டுல வந்து யோக கலையை பயின்று வெங்கடேசன் புத்தகத்தை படிக்காம இஸ்ரோ விஞ்ஞானியும் சரியே, நாசா விஞ்ஞானியும் சரியே, உலகத்துல 6-7 விஞ்ஞான முறை இருக்குது. அது 6-7 வகையான விண்வெளித்துறை இருக்கு. அது 6-7 தான். உலக நாடெல்லாம் வந்து விண்வெளித்துறையில வந்து சாதனை படைத்த நாடு ஒரு 6-7 தான் இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடு தான் இருக்கு. இந்த நாடுகள்லாம் வந்து வெங்கடேசன் புத்தகத்தை படிச்சுட்டு தமிழை கத்துக்கிட்டு குடலை சுத்தம் பண்ணி பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்ந்தா மட்டும்தான் விண்வெளியில போய் குடியிருக்க முடியும், நிரந்தரமாக இருக்க முடியும். இன்னும் நிறைய இருக்கு. விண்வெளிக்கு சாதாரணமா போற முடியாது, எக்கச்சக்கமான பிரச்சனைலாம் இருக்கு. அதெல்லாம் தீர்க்கணுமா விளையாட்டு கிடையாது. விண்வெளியில் கதை விட்டுட்டு இருக்க வேண்டியது. எங்க விண்வெளிக்கு என்ன கிடிக்க போறீங்களாங்க? இல்ல, ஆரோக்கியமா வாழ தெரியாதவன் போய் என்னமோ சொல்றாங்களா, கூரை ஏறி கூரை பிடிக்காதவன், கூரை ஏறி இந்த என்ன கூரை ஏறி கோழி பிடிக்காதவன், என்னமோ சொல்லுவாங்க. ஏங்க கேசவன் ஐயா, என்னது கூரை ஏறி கோழி பிடிக்கலையாமா? இவன் போய் இவன் வானம் ஏறி இதுக்கு போறான வானத்துல ஏறின்னு சொல்லுவாங்க. வானம் ஏறி வைகுண்டம் போனானாம். வானம் ஏறி வைகுண்டம். நான் கேக்குறேன், முதல்ல அடிப்படை பிரச்சனை, பரிணாம பிரச்சனை, பல கோடி ஆண்டு இருந்துட்டு வர பிரச்சனை. இதை கண்டுபிடிக்க மருத்துவம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நல்ல வேலை கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து எல்லாரும் பெண்கள் மட்டும் ஒரு 1000 பேர் வரணும். தமிழ்நாட்டுல மட்டும் பெண்கள் மட்டும் 1000 பேர். அது பெண்கள் அடிமையிலிருந்து மாறணுங்க. பெண்கள் அடிமை செய்களை உடைக்கணுங்க. பெண்கள் வந்து ஆண்களுக்கு அடிமை. ஆமா, பெண்கள் சமையல் கட்டில அடிமையா இருக்காங்களே, இது எப்படி பெண்கள் சமையல் கட்டில அடிமையா இருக்கிறீங்களா? இது எப்படி ஏத்துக்கொள்ள முடியும்? அது விடுதலை பெற்றாலே அவங்க எல்லாம் கொஞ்சம் மாறிடுங்க. அப்ப பெண்கள் மட்டுமே சமையல் கட்டில அடிமையா இருக்காங்க, ஆண்கள் என்னவா இருக்கிறாங்க? அதை விட மோசமான அடிமையா இருக்காங்க. சாப்பாட்டுக்கு இதாயிட்டாங்க அவங்க. அது கேவலம் இல்லையா? அது எப்ப யோகராமனா மாறுறது? சாப்பாட்டு ராமன் எப்ப யோகராமனா? சாப்பாட்டு ராமன் யோகராமன் மாறியதாக ராமாயணத்துல கூட வரலாறு இருக்கு. ராமாயணத்துல கூட சாப்பாட்டு ராமனாக இருந்தவனை யோகராமனா மாத்தினது விஸ்வாமித்திரன் அந்த கதை இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், அந்த கதையில் இருக்கு. அப்படின்னா சாப்பாடு தேவையான ஆகி போச்சு. அப்ப நம்ம எனர்ஜி எங்க இருந்து வருது கேள்வி. அந்த எனர்ஜி தான் புரிஞ்சுக்கணும். என்னங்க அபிராமி, எனர்ஜி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனர்ஜி வந்துட்டா ஆகாரத்தை விட்டுறலாம் இல்ல? விட்டுறலாம்யா. நம்ம வந்து இதுல கொஞ்சம் புரிதல் இருக்கிறதுனால நம்ம இதை ஏத்துக்கிறோம். ஆனா எல்லாராலையும் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது. இயற்கை புரிஞ்சுட்டீங்க. இயற்கை என்பது 95 பேர்த்தை சாகடிக்கும், 5 பேர்த்தை. இயற்கை நோக்கமே 95 பேர்த்தை சாகடிக்கிறதா? எத்தனை பேர்த்த 95 சாகடிச்சிருவாங்க. இயற்கை நோக்கமே 95 சாக வேண்டும்ங்கிறது தான் இயற்கை நோக்கம். சாகடிக்கிறது தான். ஆமா, 5 தான் தப்பி. ஆமா, இது எவல்யூஷன் ப்ராசஸ். இது நீங்க டார்வின் கொள்கையை மீற முடியாது. டார்வின் கொள்கை என்ன சொல்றாருன்னா, 95 செத்து போக 5 தான் பொழைக்குங்கிறது. அதுதான் கரெக்ட். இந்த ஒரு வீட்டுல இருந்துகிட்டே என்னால வந்து இவங்களை சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னையும் வந்து இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அதே பிரச்சனை தான் எங்க வீட்லயும். இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. உடைச்சிட்டு வெளியே வந்துட வேண்டியதுதான். உடைச்சிட்டு நம்ம அது குடும்பத்தை விட்டு வர தேவையில்லை, உணவு பழக்கத்தை மாத்திர வேண்டியதுதான். என்னது உணவு பழக்கத்தை அது மாத்திட்டு வந்தாதாங்க நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வச்சாதான் நமக்கு செட் ஆகும். நீங்க மாறிக்க வேண்டியதா? நீங்க இதை சுத்தப்படுத்த எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துடும். குழந்தை பேரின்மை இருந்தாலும் குழந்தை பேரின்மைன்னு சொல்றாங்களா, அது நீங்கிரும். கற்பப்பை சுத்தமாயிரும், சினைப்பை சுத்தமாகும், சினைக்குழி சுத்தமாயிரும், கொழுப்பு நீங்கிரும், மரணத்தை எதுக்கு. அப்புறம் ரத்த சுத்தமாகிறப்ப எந்த நோயும் வராது. என்ன அடேங்கப்பா, சொல்லவே தேவையில்லை. இது வந்து மிகப்பெரிய வைர வைடூரியம். நீங்க வந்து ஒரு 100 1000 கிராம் 1 கிலோ வைரத்தை வச்சு என்ன மதிப்பு இருக்கும்? அந்த மதிப்பு இது. 1 கிலோ வைரம் இருந்து என்ன மதிப்பு தெரியுமா? உலகமே பணக்காரர் நீங்க தான், மொத்த பணக்காரர் நீங்க தான். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் வந்துடும். சாதாரண விஷயம் இல்ல. இது வந்து 7ஆம் அறிவு. புரிந்து கொள்றது கஷ்டம். புரிய வைக்கிறது கஷ்டம்.
வாய்வு பிரச்சனால ரொம்ப அவதிப்பட்டு வந்தேங்க. நான் அந்த கொஞ்சம் தண்ணி சாதாரணமா கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சோனே சரியாகுதுன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆ சாதாரண விஷயமாங்க கேட்குறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். நானு அதுக்கு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அவங்க டேப்லெட் குடுத்தாங்க. பசி கபன்னு எடுத்து அத சாப்பிட்டுட்டே இருந்த மாரி ஆயிடுச்சு. மொத ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி. ம் அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்லாம் போறதே இல்ல. அப்புறம் இப்ப இல்ல நீங்க ஹாஸ்பிட்டல் சாதாரணமா வந்து அது ஹாஸ்பிட்டல் என்பது யமனுடைய இடம் தான். ஹாஸ்பிட்டல் என்பது யமன் அதாவது எப்படின்னா இந்த பாலைவனத்தை நம்பி ஒரு ஆடு போச்சுன்னா செத்து போகும்ல, அதே மாதிரி தான். சோலைவனத்தை நம்பி போச்சுன்னா ஆடு தப்பிச்சுக்கும். பாலைவனத்தை நம்பி போனா ஆடு வயிறு காஞ்சி சாக வேண்டியது. அவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. யாருக்கு? அந்த பரிணாம அறிவியல் அவங்களுக்கு கிடையாது. வெள்ளைக்காரனுக்கு பரிணாம அறிவியல் கிடையாது. அவனுடைய அறிவே தப்பு, அவன் ஆராய்ச்சி முறையே தப்பு. அவன் இறந்த விட்டு அதாவது செத்துப்போன மனிதனையும் குரங்கையும் புழுவையும் விலங்கையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறேன்? தவளையை ஆராய்ச்சி பண்ண போறேன். அப்புறம் செத்து போன மனிதன் டெட் பாடி ஆராய்ச்சி பண்ணி எப்படி கண்டுபிடிக்க போறேன்? ஏற்கனவே ஃபெயிலியர் ஆனது. ஆமா, டெட் பாடி ஃபெயிலியர். இப்ப நாங்க விவேகானந்தரே பேசியிருக்காரு சிகாகோல பேசும்போது, இன்னைக்கு டெட் பாடி ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்ட போறோம்? விவேகானந்தரோட அறிவாளி யாரும்? அவரே கேட்டார் அமெரிக்காவில். ஏன்னா டெட் பாடி ஆராய்ச்சி பண்ணி எப்படி டெட் பாடிங்கிறது இறந்து போச்சு, புழுத்து போய் செத்து போய் இறுகி போய் நாடி போய் கிடக்குது, அது எப்படி ஆராய்ச்சி பண்ணுவேன்? அப்படின்னா அப்படி ஆராய்ச்சி பண்ணியிருந்தா உலகத்துல எல்லா நோயும் தீர்த்துக்கணும்ல. 51 வகை நோய்கள் இன்னைக்கும் வந்து இந்திய அரசியல் சட்டத்துல இந்திய மருத்துவ சட்டம் ஒன்று இருக்கு. இந்திய மருத்துவ சட்டம் 51 சொல்றாங்க. J51 மெடிக்கல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. J51 மெடிக்கல் ஆக்ட்னு போட்டு பாருங்க. அது வந்து வெள்ளைக்காரனுடைய சட்டம். அது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சதுதான். வெள்ளைக்காரன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எந்த நோய்க்கு மருந்து இல்ல, எந்த நோயை குணமாக்க முடியாது, எந்த நோய்க்கு மருந்து இல்ல, யாரும் நோயை குணமாக்க முடியாது, குணமாக்குன்னு சொல்லவும் கூடாது. என்னது குணமாக்குறேன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. குணமாக்கிடுவேன்னு சொல்லக்கூடாது. என்னது சொல்லக்கூடாது. ஆனா உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? உங்ககிட்ட சரியாயிரும் குணமாயிரும் அப்படின்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க. சட்டத்துக்கு அப்ப ஏன் உங்களுக்கு நல்ல கேஸ் போடலாம்ல அவன் மேல? உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி ஏன் நல்லாங்கன்னு கேட்கணும், ஏன் நல்லாங்கன்னு கேட்கணுமே இல்லையா? கேட்க மாட்டோம். எல்லாம் அவங்க பக்கம் இருக்கு. இல்லம்மா, சட்டமே என்ன சொல்லுதுன்னு கேட்டேன். பொதுவா நான் சொல்றேன், நாம உணர்ந்துட்டு அது தேவை. குருட்டு முட்டாட்ட பேசி என்ன பண்ண, முட்டாட்ட பேசி என்ன பண்ண போறோம்? முட்டாட்ட இப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சுக்கிறது ஒரு தைரியமே பேசுறோம். இப்ப கண்டுபிடிச்சு இது 30 வருஷம் ஆச்சு. இப்பதானே தெரியுது உங்களுக்கு. இது வந்து 30 வருஷம் ஆச்சு. வந்து 30 வருஷம் ஆகுது. மீடியா எல்லாம் கட்டுது இப்ப தெரியுது. இல்லட்ட யாரு பேரு இவங்க அபிராமின்னு ஒருத்தர். நான் போன வருஷம் அவங்களை சந்திச்சேன். போன வருஷம் நான் சென்னை போயிருந்த பொழுது ஒரு பார்க்ல உட்காந்து ஒரு 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன். புரியுதுங்களா? அவங்க பாத்தீங்கன்னா உடல் பருமன், அந்த உடல் பருமன் எல்லாத்துக்கும் இருக்கு. டாக்டர் எல்லாம் இப்ப சமீபத்துல செத்து போன செரியன்னு குறியன்னு ஒரு செத்து போனார். அவரே 120 இருந்து செத்து போனாரு. அவரு இதய நோய் மருத்துவர். இதய நோய் மருத்துவ ஹார்ட் அட்டாக், இதய நோய் மருத்துவ மாரடைப்புல சாகுற. அப்படியே வெக்க கடல்ல கணக்கு பாத்தியா இருக்க, கணக்கு தெரியல. இப்ப என்னதான் பண்றது? அதுதான் இது யோக மார்க்கம். அனைத்துக்கும் இது யோக மார்க்கம். யாரும் கிட்ட வர முடியாது, யாரும் போட்டி ஓட முடியாது. யோக மார்க்கம் சாதாரண விஷயம் இல்ல. 3ஓட சேருது. கடவுள்னு சொல்லக்கூடிய ஆன்மாவோட சேருது. கிட்ட யாரும் வர முடியாது. என்னது? கேள்வியே கேட்க முடியாது. இது என்னது? கேள்வியே கேட்க முடியாது. மரணட்டி உங்களுக்கு கேள்வி கேட்டா நாம் இருந்து காட்டுவோம் இல்ல. இந்த விளையாட்டா? நோன்புங்கிறது விளையாட்டானுங்க. நோன்பு யாரு வேணா தொடங்கலாம். நோன்பு தப்பா, அதாவது நோன்பு முட்டாளும் கூட தொடங்கலாம். ஆனா அறிவாளிகள் தான் நோன்பை முடிக்க முடியும். நோன்பு தொடங்குறது வேற, நோன்பு முடிக்கிறது வேற. இதுங்க நாம வந்து பத்தியமே கிடையாது. இங்க பத்தியம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுல பத்தியமே கிடையாது. இதுல இது வந்து உடம்பை சுத்தம் செய்கின்ற உணவு பழக்கம். உடம்பை சுத்தம் செய்கின்றோம். சுத்தம் செய்து முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும். விளையாட்டு இல்ல. ப்ராஜெக்ட் ஒர்க்கா செய்யணும், மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். விளையாட்டு இல்லை. அதனாலதான் நான் அவ்வளவு சீக்கிரத்தை யாரையும் சேர்த்துறது இல்லை. என்ன சாதாரண விஷயம் இல்லை. நீ வந்து வைரத்தை எளிமையா பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சொன்னபடி கேட்கணும். சொன்னபடி கேட்கறவங்களுக்கு தான் இது மருத்துவம். அதனாலதான் வந்து ஆரம்பத்துல அந்த வெறுமே 3000 கட்டி 2 மாசம், இந்த 1 மாசத்துல 200 வகுப்புல புரிய வச்சிருவேன். புரிஞ்சா மட்டும் வாங்க. புரியல, புரிஞ்சிருக்கணும், வசதி இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும், 12 ஆண்டு சொல்றபடி கேட்கணும், குறைஞ்ச 1 வருஷம் சொல்றபடி கேட்கணும், 7-8 மருத்துவ ஆய்வு இருக்கணும், வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க உள்ள சேர முடியும். எல்லாரும் சேர முடியாது. பணக்காரங்க இதை சேர முடியாது. பணம் இருந்தாலும் கூட மாட்டேன்ருவேன். ஏன்னா நீ ஒழுங்கா செய்யாதவனுக்கு உனக்கு நான் வந்து என்னன்னா கடைஞ்செடுத்து ஒரு வைரமா கொண்டு வந்து அந்த வைரத்தை வந்து பிறர் வந்து பரிசோதிச்சாலும் சரியா இருக்கிற மாதிரி கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். அதனால இவ்வளவு கடுமையான விதிகளை போடுறேன். சரியா? புரியுது ஐயா.
சும்மா நினைச்சவனுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற வேலை கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் 25 வருஷம் நிறைச்ச எக்கச்சக்கமா வைத்தியம் பார்த்தாச்சு. எங்கிட்ட வந்தவன் பூரா எங்கிட்ட வந்தவன் பூரா 100க்கு 90 பேர் சக்கரை நோயாளி தான். அத்தனை பேரும் தப்பிச்சிட்டான். அத்தனை பேரும் தப்பிச்சுட்டாங்க. தப்பிச்சுட்டாங்க. ஆமா, எங்கிட்ட வந்தவன் பாரு 100க்கு 90 பேர் கடுமையான சக்கரை நோயாளிகள். உலகத்துல கொடூரமான நோய் சக்கரை நோய்ங்கிற புற்றுநோய் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. இது வேகமா பிரைவேட் இருக்குது. என்னது வேகமா பரவிட்டு இருக்கு. அழுகி போச்சு. அதை படாத பாடுபடான் அப்பா. அதை வெடிக்கு போகாது, ஒண்ணுக்கு போகாது, தூக்கம் வராது, கை கால் எரிச்சல், கால் எரிச்சல் வந்துட்டு அவ்வளவுதான், தற்கொலை தான் பண்ணணும். கால் அப்படி எரியும். அப்படி தோசைக்கல்ல கால் வச்சு எப்படி இருக்கும்? தோசைக்கல்ல கால் வச்சு எப்படி ஒரு ஆள் சொல்றான், தோசைக்கல்ல கால் ரொம்ப வைத்து சூடு. சாவி, தோசைக்கல்ல கால் வச்சு ஒரு தடவை இப்படி சுருக்குன்னு பட்டாவே ஐயோங்கிறீங்களே. அவன் தோசைக்கல்ல கால் வச்சுட்டு எப்படி இருக்கு அப்படியே நினைச்சுப்பான். அது காரணம் பாருங்க, இந்த சாதாரண சோத்து ஆசை இருக்கே, சோறு அடங்க அப்பா. சோறு திங்கிறத வேறங்க, சோத்தையே திங்கிறத வேறப்ப. எனக்கு சோறு கொடுத்த நான் கூட திம்பேன். எந்த சோறு கொடுத்த எந்த சோறு கொடுத்த நீ சாகவா போற, அது ஒண்ணும் இல்லை. அந்த சாவு வராம இருக்கணும்னா அந்த தின்ன சோத்தை, அது சைவம் தான். அது சைவ சோறுங்கிறது சைவம் நல்லா தெரியுது. ஆனால் அந்த சைவத்தை தொடர்ந்து தின்னீங்கன்னா அதுவே புற்றுநோயா மாறுது. என்னவா மாறுது? புற்றுநோயா மாறுது. அப்படிதான் நெல் ஜெயராமன் செத்து போனாரு. நெல் ஜெயராமன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அறிவாளி, இந்த நம்மாழ்வார் கூட்டத்தை சேர்ந்தவர் தான். நம்மாழ்வார் இந்த மாதிரி பெரிய பெரிய இயற்கை விஞ்ஞானி. ஆனால் அவருக்கே அரிசி சோறு தான் புற்றுநோய் வருதுன்னு அவருக்கு தெரியாது. பாரம்பரிய நெல்லை லட்சக்கணக்கான நெல் சேர்த்தி காமிச்சான். பாரம்பரிய நெல்களை, அழிந்து போகின்ற நெல் ரகங்களை சேர்த்து வைத்து அவர் தமிழ்நாடு அளவு புகழ் பெற்றவர். ஆனால் அவரே இயற்கை உணவு சாப்பிட்டோ அல்லது அரிசி சோறு சாப்பிட்டோ அவர் மீட்க முடியல. அவர் அப்ப என்ன நீ ஆராய்ச்சி பண்ணிருக்க? நீங்க எல்லாமே இயற்கை உணவு பண்றவங்க பூரா என்ன ஆயிடுச்சுங்கன்னா, இயற்கை உணவு நம்புறவங்க பூரா முதல்ல ஜெர்மனி டாக்டர் படிக்கணும். ஜெர்மனி டாக்டர் தான் ஃபாஸ்டிங் பத்தி எழுதினாரு. அவர் ஃபாஸ்டிங் ஒன்று எழுதினாரு. அந்த ஃபாஸ்டிங் என்ன சொல்றாரு கேட்டா, ஃபாஸ்டிங்கே கிடையாது, அது ஃபாஸ்டிங்னு என்ன தெரியுமா அர்த்தம்? சுத்தப்படுத்துவதற்கான உணவு முறைன்னு சொல்றாரு. அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது, ஓ ஃபாஸ்டிங் கூட சுத்தப்படுத்துவதற்கான உணவை சாப்பிட வேண்டியது. அப்புறம் தான் தெரிஞ்சது. என்னது சுத்தப்படுத்துவதற்கான உணவு? அது யாருக்கும் தெரியல. அது யாருக்கும் தெரியாம கண்டது தின்னு இருக்கிறாங்க. கேசவன் கூட வந்திருக்காரு. அவர் பொறியாளர் தான், அரசு பொறியாளர், கவர்மெண்ட் இன்ஜினியர் தான், ரிட்டையர்டு கவர்மெண்ட் இன்ஜினியர். அவருக்கே அவரு 70 வருஷமா, அவரு 60 வருஷமா தேடி 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 இப்பதான் அவருக்கே காலெல்லாம் கடுமையான கருப்பு இருந்து சக்கரை நோய் நீங்க தின்னீங்கனாவே. இப்ப இங்கதான் பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உணவு தேவையில்லைங்கிறதா இந்த விஷயமே. குறிப்பிட்ட வயதுக்கு மேல உணவு தேவையில்லை என்கிறத இந்த விஷயமே. பரிணாம அறிவியல் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பருவம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பருவம் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் உணவு திணிச்சோம்னா அது மரணமா மாறுது. 3 பருவம் தான் இருக்குது. அதாவது தாய்ப்பால் குடிக்கிற பருவம். அப்புறம் ஐயா சுந்தர், அவரும் பொறியாளர் தான். அவரும் மீண்டுட்டு வர்றாரு. அவரும் கடுமையான சக்கரை நோய் மீண்டுட்டு வர்றாரு. இப்ப சக்கரை நோய்ங்கிறது அது என்னமோ வீட்டுல சர்க்கரை இருக்கிற மாதிரி. அவங்க மக்கா யாரு வீட்டுல சர்க்கரை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பணக்காரருக்கு தான் சக்கரை நோய் வரும்பாங்க. அது பணக்கார நோயினே பேரு. என்னது சக்கரை நோய் வந்துட்டு அந்த காலத்துல அது பணக்காரங்க அவங்களுக்கு. இன்னைக்கு என்னடா, பிறந்த குழந்தையில இருந்து பிறக்க போற குழந்தையில இருந்து சக்கரை நோய். வீட்டுல உப்பு இருக்கு, உப்பும் சர்க்கரை இருக்கிற மாதிரி. யார் வீட்டுல உப்பு இருக்குது? எங்க வீட்டு உப்பு இருக்குதுங்க. சர்க்கரை இருக்குது, சக்கரை மட்டும் இல்லைங்க, சக்கரை நோயாளியும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா சர்க்கரை இருக்கிற வீட்டுல சக்கரை நோய் வந்துருச்சு. அட கொடுமையாப்பா, இல்லையா? அது ஒரு நல்லது கட்டுன்னு வீட்டுக்கு புண்ணியோசரை போறப்போ, வீடு உள்ள நுழையிறப்ப உப்பு கொண்டு வைப்பாங்க, அப்புறம் சக்கரை கொண்டு வைப்பாங்க, இப்படிலாம் வைப்பாங்க நல்ல காரியம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னடா சக்கரை நோயிலுடைய இருப்பிடமே வீடா மாறிடுதுன்னா என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஆண் பெண்ணுக்கு அடிமை, பெண்ணு ஆணுக்கு அடிமை வரை எல்லாரும் சோத்து அடிமையா மாறி எல்லாம் நாசமா போச்சு. ஆக அது புரிஞ்சு போச்சு. அதனால இது இயற்கை இப்படிதான் பண்ணும். நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு தப்புனாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு தப்புனாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுல ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க 1 கோடி தடவை சாப்பிடலாம். இதுல இருந்து சாப்பாட்டை பத்தி கவலைப்பட தேவையில்லை, அசைவத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை, சைவத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல சுத்தப்படுத்தி உங்கள் உடம்பு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதாவது உடம்பு எப்படி நடுநடையா நிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அது நியூட்ரல் பாடி. இது வரைக்கும் உடம்புக்கு நியூட்ரல் பாடி எவனும் சொல்ல முடியாது. பூமிக்கே நியூட்ரல் கண்டுபிடிக்க முடியல. அது பூமிக்கு நியூட்ரல், இயற்கையை நியூட்ரல் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதுல நியூட்ரல் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நியூட்ரல்ங்கிறது கேட்டீங்கன்னா, அந்த ஆரோக்கியத்துக்கான நியூட்ரல் இருக்கு. நிறைய நியூட்ரல் இருக்கு. நியூட்ரல்லாம் நிறைய நியூட்ரல்லாம் பாத்தீங்கன்னா மையம்னு அர்த்தம். நியூட்ரல் ஒரு மையம், ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லலாம். பூமிக்கு எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்ற மாதிரி சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க.
ஒரு இடத்துல கூர்ந்து நோக்கிறது, ஒரு புள்ளியில் நிறுத்து, இதெல்லாம் சென்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உடம்பை வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் உடம்பை இழைக்காத அளவுக்கு சுத்தம் செய்கிற உணவு பழக்கம் இருக்கு. இந்த ரெண்டையும் கடைபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க நீங்க உங்களோட உணவு பழக்கம், அது சைவமா இருக்கலாம் அசைவமா இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. நீ சைவத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாம், அசைவத்தையும் சொல்லுங்க. சுந்தர், உங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சைவத்தை சாப்பிட்டு ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை. பால் குடிச்சா முடிஞ்சு போச்சு. பால் குடிச்சா அசைவம் தான், சோறு தின்னாலும் சைவம் தான். சைவத்தையும் சோத்தை தின்னாலும் சுத்தம் பண்ணி பார்க்கலாம், பாலை குடிச்சாலும் சுத்தம் பண்ணிடலாம். பாலை குடிச்சா சளி வரும், பாலை குடிச்சா சளி வரும், இந்த சோறு தின்னாலும் சளி வரும். பால் குடிச்சாலும் சாவுதான், சோறு தின்னாலும் சாவுதான். அதனாலதான் கல்யாணத்திலே பாலும் அரிசியும் தெளிச்சிருவாங்க. பாலும் அரிசியும் தெளிச்சுட்டாவே மகனை நீ சாக போறேன்னு அர்த்தம். கல்யாணத்துட்டே போட்டுருவாங்க. பால் தெளிப்பாங்க, அப்புறம் மேல அரிசியும் தெளிச்சிருவாங்க. பால் தெளிக்கிறாங்க இல்லையா, பாலை தெளிச்சிருவாங்க, அரிசியும் தெளிச்சிருவாங்க. அப்புறம் செத்து போனதுக்கு அப்புறம் பால் ஊத்துவாங்க, அரிசியும் போட்டுருவாங்க. கரெக்டா வருது. அது வாழும் பொழுது நீ எதுல தொடங்குறியோ சாகும் பொழுது அதுலதான் சாக போற. வாழும் போது எதுல தொடங்கினாயோ சாகும் பொழுதும் அதுதான். எவ்வளவு அழகா கொண்டு வச்சிருக்கான் பாருங்க. ஆனா சங்க இலக்கியத்துல பாலும் கிடையாது, சங்க இலக்கியத்துல பாலும் கிடையாது, அரிசியும் கிடையாது. சங்க கால திருமணத்துல என்னது இந்த மாதிரி சங்க கால திருமணம் வந்து இந்த மாதிரி ஊதாரித்தனமான திருமணம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து 2 பேரும் சேர்ந்தா நம்ம மனம் 2 பேரும் சேர்ந்து திருமணம் முடிஞ்சாச்சு. ஒரு வினாடி திருமணம், 2 பேரும் பூவை மாத்திட்டா திருமணம் முடிஞ்சு போச்சு. அதுதான் உண்மையான திருமணம். இப்ப பண்றது ஆடம்பர திருமணம். என்னது, இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. சரி, அதனால இது ரொம்ப எளிமையானது. ஆமா, அதுல ஆடம்பர திருமணம் பண்றப்ப அப்படித்தான் இருப்பீங்க. ஆடம்பர திருமணம் பண்றப்ப அப்படி குடும்பம் அப்படித்தான் இருக்கு. அப்புறம் குழந்தை எப்படி வரும்? ஒன்னும் வராது, எல்லாம் கர்ப்பப்பை தான். தின்னு 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 பூரா கர்ப்பப்பை பூரா கழிவறையா மாறிடுது. தின்னு தின்னு கர்ப்பப்பை பூரா என்னவா மாறுது? கழிவறையா மாறிடுது. சினை முட்டையே உற்பத்தி ஆகாது, சினைக்குள்ளேயே வேலை செய்யாது, வந்து தங்க கர்ப்பப்பையும் வீணு எல்லாம் குழந்தை. இப்ப எங்க பார்த்தாலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். ஒண்ணு சொல்லவே முடியும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதா பேசணும். பிரச்சனை நமக்கு தெரியுது, இருந்தாலும் இது ஒரு ஆதங்கத்துக்கு சொல்றேன். ஆகினா நாம வந்து அதெல்லாம் விட்டு தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். தூக்கி எறிஞ்சிட்டு இது அரைகுறையமா பண்ணாவே ஆரோக்கியம் வந்துடும். பாருங்க, அரைகுறையமா பண்ணியிருக்காங்க அபிராமி, அவங்க அரைகுறையமா பண்ணியிருக்காங்க, இப்ப முழுமையா தெரிய வந்திருக்கிறாங்க. ஆக இந்த முழுமையா தெரியறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அது ஆசிரியரோட தொடர்ந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் நான் நல்ல வேலை கூகுள் மீட்டை கண்டுபிடிச்சேன். யாரு கூட எனக்காகவே கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரியுது. தினம் பேசிடுறேன், வேலை முடிஞ்சு போச்சு. வைத்தியத்துக்கு பாருங்க, இது வந்து மிகப்பெரிய பாக்கியம். இந்த மாதிரி கண்டுபிடிப்பு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆண்ட்ராய்டு போன் வந்தது அப்போ பயங்கர புரட்சி ஏற்பட்டுச்சு. இப்ப என்னன்னா அப்படியே உட்காந்து பேசிக்கிறேன். எங்கேயோ நீங்க எங்க அமெரிக்காவில் உட்காந்து இருக்கிறீங்க, ஒருத்தர் எங்க சேலத்துல என்னோட அப்பா ஒண்ணு சொல்ற மாதிரி இல்லை. ஒண்ணு சொல்ற பேசி வச்சு கண்டிப்பை தீக்கி வச்சு அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறோம், பாக்குறோம், பிளட் சாம்பிள் எடுக்கிறோம், கரெக்டா வருது, பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகுது, சிறுநீர் இப்படி போகும்னு சொல்றோம், வாந்தி வருது, கரெக்டா எல்லாம் நடந்துட்டு வருது. இப்படி சரி, இப்படி சரி. 5ஆம் பாடத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உடம்பு இப்படி மாறும். 19ஆம் பாடம் ஒன்று இருக்குது. அந்த 19ஆம் பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செய்கின்ற பொழுது உடம்பு என்னவா மாறும்? அப்ப வாந்தி வரும், மயக்கம் வரும், கிறுகிறு வரும், அப்படி அமைதியா இருக்கணும், அப்ப கொப்பளம் வரும், விஷம சாந்தி வரும், அதெல்லாம் கரெக்டா நடக்கும். அதெல்லாம் நடந்துகிட்டே வரும். இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நீங்க டாக்டரா மாறுறீங்க. அதாவது இயற்கையே உங்களை டாக்டரா மாத்துது. நான் மாத்துறது இல்ல, யாரு உங்கள் உடம்பே எதுவாக மாறிக்கொள்கிறது? உங்கள் உடம்பே என்னவா மாறி விடுகிறது? இது பலாயிரம் ஆண்டா மருத்துவரா மாறுது. இது ஏன் தடை? அது காரணம் அப்ப நமக்கு இந்த தடையா இருக்கு. செயற்கையை நம்ம தடை பண்ணி வச்சிருக்கோம். செயற்கையான உணவை சாப்பிட்டு 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 என்ன பண்ணிருக்கிறோம்? இயற்கையா இருக்கிற ஆரோக்கியத்தை நாமளே குழி தோண்டி புதைச்சிட்டோம். இப்ப நம்ம இதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் எங்களுக்கு? இப்ப நாங்களே 30 வருஷமா, இப்ப நானே 25 வருஷம் போராடி இப்பதானே வருது. நானே இப்ப 25 வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல. 25 வருஷம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம தாய் வழியா வர்ற உணவு பழக்கம் தானே நம்ம கடைபிடிக்கிறோம். அங்கதான் தப்பே, அங்கதான் நடக்குது. தப்பே அங்கதான், அம்மாட்டு இருந்தா தப்பே நடக்குது. தாயை போல பிள்ளை, நோயை போல சேலையும்பாங்க. தாய் அறிவாளியா இருந்தா குழந்தை அறிவாளியா இருப்பான். தாயே வந்து தவறா, தாயே வந்து உணவு அந்த நாகேஸ்வரா பார்க்குக்கு வர்றப்ப கூட இந்த மீட்டிங் எல்லாம் இல்ல. நான் வந்து யூடியூப்ல பார்த்து
கொரோனா சமயத்துல உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துதான் நான் உங்களை வந்து பார்த்தேன். அப்ப புரியுது நாகேஸ்வர புரியுது. பார்க்ல உங்களுக்கு ஆமா 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 சந்திச்சிருக்கேன். ஆமா இப்ப ஆமா இது நாங்க இருக்கிறதுனாலதான் ஆமா. அப்ப இப்ப இப்ப இது வந்துருச்சு. இப்ப இருக்கிறதுனால நான் எளிமையா புரியுது. ஈஸியா உங்களை ஆமா ஆமா. இதுதான் நல்ல வசதி. அது ஒரு நாளைக்கு 7 வகுப்பு நடத்துறேன். 7 வகுப்பு அவங்க ம், சூழலுக்கு தகுந்த மாதிரி 7 வகுப்பு நடத்தி நீங்க அப்படி சேர்ந்து வாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா மணி 12 31 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். இப்ப அதிகமாயி போச்சு. 20 நிமிஷம் தான் நடக்கும். 20 25 நிமிஷம் ஒரு வகுப்புங்கிறது 20 25 நிமிஷம் அதுக்கு மேல நடக்காது. இன்னும் 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். இது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எளிமையான வகுப்பு. பெண்கள் இப்பதான் 2 சேர்ந்திருக்காங்க. இப்ப நல்ல முத்து இப்ப இந்த அவங்களும். மீட்டிங்ல டெய்லி கலந்துக்கணும்னா 3000 ரூபாய் ஃபீஸ் கட்டணுமாயா? ஆமா ஆமா கட்டிடுங்க. கட்டிட்டீங்கன்னா உள்ள உங்களுக்கு அனுமதி கொடுத்துருவேன். ம் நீங்க வந்துடலாம். அதுக்கப்புறம் தான் அந்த தெளிவானதுக்கு அப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஒர்க். அப்புறம் தான் நீங்க 20,000 கட்டணும். 20,000 கட்டி அது ஒரே மாசம் தான் சொல்லி தருவேன். அந்த ஒரே மாசம் சொன்னபடி நடக்கணும். அந்த ஒரு மாசம் நடக்கல அப்படின்னா அடுத்த மாசம் சேர்த்திக்க மாட்டோம். சரி. ஆமா 10 20,000 கட்டணும். ஆமா அந்த 10 20,000ங்கிறது ஒரு லிமிட்டே தவிர அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டணம் இல்லை. அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்னா கட்டுப்பாடு. ஆமா அதே இது கட்டணும். உங்களுக்கு உடம்பு கரெக்ட் ஐயா ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஐயா ஒரு இது முடிக்க போறீங்க. இந்த ம், இது சாப்பிடாத நீர் சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ம். இது ரத்த சுத்தம், அப்புறம் குடல் சுத்தத்துக்கு ஆமா காய்கறி சாப்பிடணும். ஆமா. அங்க தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், பசியே இல்லையே, எப்படி காய்கறி சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படியா? அப்ப கரெக்ட். அப்படின்னா ஆ இந்த அப்ப சரியா தான் வர்றீங்க. அப்ப ஜீரநீர் அமைதி ஆயிடுச்சுன்னா அப்ப ஜீரநீர் அமைதி ஆயிடுச்சு. ஆ தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வாங்க. புரியுதா? அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தண்ணி இப்ப குடிச்சுக்கிட்டே ஆ சொல்றது கேளுங்க. நீங்க ஐயா சொல்லி சொன்னாரு, தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்துட்டு சாயந்தரம் ஆனா காய்கறி திங்க சொன்னாரு, சாயந்தரம் ஆனா கீரைக்கு திங்க சொன்னாருன்னா பைசா தானே. சரி. இப்ப நான் அடுத்த அடுத்த இது அடுத்த ஸ்டெப். இப்ப ஆரம்ப கட்டவங்க யாரும் இது செய்யக்கூடாது. ஆ, இது உங்களுக்கான பயிற்சி முறை. சரியா? அப்படி என்ன பண்றீங்கன்னா சரிங்க. இது 3 நாள் ம், நீங்க 2 இப்ப செஞ்சுட்டு 2வது நாள் செய்றீங்க. 3வது நாள் செய்றீங்க. அப்ப ஆ, செய்யறப்போ வாந்தி வரும். மஞ்சளா வாந்தி வரும். மஞ்சளாவோ பச்சையாவோ வெள்ளையாவோ வாந்தி வரும். அந்த வாந்தி வர்ற வரைக்கும் நீர் பயிற்சி ஆ, பண்ணுங்க. அந்த வாந்தி வந்ததுன்னா உள்ள இருக்கிற பழைய விஷம்லாம் வெளியே வந்துடும். ம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த வயிற்றுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் ம், மிச்சம் இருக்கு. வயிற்றுல கொஞ்சம் மிச்சம் இருக்கும். சிறுகுடல்ல கொஞ்சம் மிச்சம் ம், இருக்கும். பெருங்குடல்ல மிச்சம் இருக்கும். அதை என்ன பண்றீங்கன்னா ம், மலச்சிக்கல் வேற வந்திருக்கும். அப்ப வேக வைத்த மாங்காய் இருக்கு ஆ, இல்லையா? வேக வைத்த மாங்காயோ ஆ, உப்பு போடாத மாங்காயை வேக வச்சு அப்ப நல்லா குழச்சிய சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டீங்கன்னா அது வெளிக்கு போயிடும். ஓ ஓ அந்த வேலை பண்ணணும். அது அது சரிங்க. 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா பண்ணணும். அது அப்ப எடையும் பார்க்கணும். என்னது எடை பார்க்கணும். எடையும் பார்க்கணும். எடையும் குறையக்கூடாது. ரத்தம் பார்க்கணும். எடை பார்க்கணும். ரத்தம் பார்க்கணும். ரத்தத்தை பார்க்கணும். ரத்தம் சுத்தமாக்குன்னு பார்க்கணும். ரத்தத்தையும் பார்க்கணும். எடையும் பார்க்கணும். வெளிக்கு போறதையும் கவனிக்கணும். வாந்தி வர்றதையும் கவனிக்கணும். வாந்தி வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுறீங்க? வாந்தி வர்ற வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு வாந்தி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. மஞ்சளா பச்சையா எப்படியோ ஒரு நேரத்துல ஒரு புளிப்பா ம், எப்படியோ வரும். அந்த வந்ததுக்கு அப்புறம் அது வாந்தியில் வெளியே கொண்டு போயிடும். அந்த பழைய சேர்த்து விட்ட விஷத்தெல்லாம் இப்ப கீரை சாப்பிட்டது, காய் சாப்பிட்டது, கனி சாப்பிட்டது எல்லாம் அதுல விஷமெல்லாம் இருக்கும். பாஸ்பரஸ் பொட்டாசியம் அந்த விஷமெல்லாம் வாந்தியை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அப்ப என்ன பண்ண ஒரு தடவை இந்த மாதிரி பயிற்சியில சொல்லுங்க. இந்த மாதிரி பயிற்சியில இருக்கிறப்ப எனக்கு அந்த மாதிரி மஞ்சளா வந்தது ஐயா. எல்லாத்துக்கும் வரும். உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கு இது வந்தே தீரும். இதுதான் இயற்கை. இதுதான் இயற்கை சட்டம். இந்த இயற்கை சட்டம் தான் கரெக்டா நான் புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வரும். தடவை தான் வருமா ஐயா? அது அது பயிற்சி. அது பயிற்சியை பொறுத்தவரைதான். நீங்க எப்படி செய்றீங்க அது உங்களை தினம் நான் கவனிக்கணும் இல்லையா? தினம் கவனிக்கணும். தினம் கிட்ட பேசணும். அப்பதான் அதெல்லாம் சொல்ல முடியும். அதுக்கு பேரு விஷம சாந்தின்னு பேரு. விஷம சாந்தி 19வது பாடத்தை படிச்சீங்கன்னா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷம சாந்தி வரும். அது பாத்தீங்கன்னா நோய் மாறி தோன்றி அது குறைஞ்சிரும். நோய் அல்ல, நோய் மாறி தோன்றி அது காணாமல் போய்விடும். அப்ப என்ன பண்ணணும்னா முழு உபவாசம் இருக்க வேண்டும். முழு நீர் நோன்பு இருக்கணும். உபவாசங்கிறது ஒண்ணு இல்ல, நீர் நோன்பு தான். நீரை நோன்பாக இருந்து சும்மா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம காற்றில் இருக்கிற ஆக்சிஜன், காற்றுக்கு நைட்ரஜன் எல்லாமே உள்ள போய் நைட்ரஜன் என்னவா மாறுதுன்னா நமக்கு தேவையான சக்தியா மாறுது. புரோட்டீனா மாறிடும். புரோட்டீன் நமக்கு சக்தி வேணும் இல்லையா?
நமக்கு சக்தி வேணும் அல்லவா? வணக்கம். யாருக்கு நான் பேசுறது கேக்குதா? நீர் சிகிச்சையில பசி நின்று போச்சுன்னா அதான் ஐயா சொன்ன மாதிரி செய்யறேன். இருந்தாலும் அது 2வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எப்போ 2வது ஸ்டெப்புக்கு போகணும், போய் ஆகணும். 2வது ஸ்டெப்புக்கு போயிரும் 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 போயிரும். சரிங்க. உடம்பு இழைக்க கூடாது, உடம்பு இழைக்கவும் கூடாது. என்னது? உடம்பு இழைக்கூடாது, வெயிட் பார்க்கணும். அதெல்லாம் செய்யணும். நீங்க எங்க செய்றீங்க? செஞ்சாத்தானே ஆகு. அதான் இப்பதானே சரியான தடம் கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப அவரு கேசவன் ஐயா என்ன சொல்றாருன்னா, இது வந்து தண்ணி சாப்பாடு பசி எடுக்கல, அப்ப காய்கறி சாப்பிடணுமான்னு கேக்குறாங்க சாமி. அது வேண்டாம்னு சொல்லிட்டு வேண்டாம் 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 வேண்டாம். 72 மணி நேரத்துக்கு வேண்டாம், 72 மணி நேரத்துக்கு வேண்டாம். அப்புறம் வேணா பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். அது ஒண்ணும் ஆகாது, எனக்கு தெரியும். ஒண்ணும் ஆகாது. அந்த வாந்தி வரணும். ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது. நீ தான் வந்து கரெக்ட் தினம் வாட்ச் பண்றோம்ல, அப்புறம் என்ன? இப்படித்தான் திருமாறன் 21 நாள் போட்டாரு, தைரியமா போட்டார். திருமாறன் அவர் கடுமையான சக்கரை நோயாளி. சக்கரை நோய் சாதாரண சக்கரை இல்லை, அடேங்க அப்பா, எக்கச்சக்கமான சக்கரை நோயாளி. அவர் சாராயம் பயங்கரமா, சாராயம் ஒண்ணு சொல்லமே, சாராயம் 3 வேளை கறி சாப்பிட்றவர், 3 வேளை கறி, 3 வேளை சாராயம், 3 வேளை சிகரெட்டு. அப்புறம் என்ன வேணும்? சிகரெட்டு தொடர்ந்து. அவரே 21 நாள் போட்டிருக்காருன்னா நம்ப முடியல. அவரே சொல்றாரு, நம்ப முடியல. அது தைரியம் தான். புடிச்சு தினம் வாங்குன்னு வாங்கி விடுறதா? அவ்வளவுதான். வாங்கல. அப்புறம் குடல் அது ஒரு 15-20 நாள் குடலை சுத்தம் பண்ணும். காய்கறி 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 காய்கறி. அவருக்கு கொஞ்சம் சுவையா கொடுத்தேன். அவருக்கு கொஞ்சம் சுவையான காய்கறி கொடுப்பேன். அதாவது கறிக்குருமா மாதிரி. அவருக்கு எப்படின்னா கறிக்குருமா மாதிரி வச்சு கொடுப்பேன் சாப்பாடு. அந்த 21 நாள் இது நீர் மட்டும் தானே ஐயா? ஆமா. அதுக்கு முன்னாண்ட அந்த 21 அது வந்து எப்படின்னா, முதல்ல என்ன பண்ணினாருங்கிறத கேள்வி. முதல்ல குடல் சுத்தம். முதல்ல குடல் சுத்தம். கரெக்ட். அந்த குடல் சுத்தம். அப்புறம் தான் இந்த லாங் ஃபாஸ்டிங் எல்லாம் போறது. 72 மணி நேரம் ஃபாஸ்டிங். ஆனா அவர் 21 நாள் போட்டாரு. போடும் பொழுது பச்சையாவே வாந்தி எடுத்தாரு, பச்சையாவே, கரும்பச்சையா. அந்த படம் கூட அனுப்பிச்சாரு. இது விவரம் தெரியாத முதல்ல 21 நாள் போடணும்னா அப்புறம் நான் சொல்ற கதை தான் மோளம் தான் அடிக்கணும். ஆமா, அது வந்து எப்படி தெரியுமா பண்ணணும்? அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும். முதல்ல என்ன நோயின்னு கேட்கணும். அது என்ன நோய், சக்கரை நோயா, என்ன வயது, எல்லாம் கேட்கணும். என்னது வயது இருக்குதா, அசைவம் சாப்பிட்டு இருக்கிறியா, உணவு பழக்கம் என்ன, குடும்பத்தினுடைய பழக்கம் என்ன, உன்னுடைய பழக்கம் என்ன, சைவத்துல வாழ்றியா, அசைவத்துல வாழ்றதுன்னு கேட்கணும். ஏதாவது நீண்ட நாள் நோய் இருக்க எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நீங்க போடணும். போட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மோளம் அடிச்சிட வேண்டியது, டங்கு மூங்கல் மோட்டார் போக வேண்டியதுதான். விவரம் தெரியாத மாட்டிக்க கூடாது இதுல. ஏன்னா இது உயிருகிட்ட போராடுற விஷயம். ஏன்னா அதான் சொல்றாரு அர்னால்ட் எக்லண்ட். என்ன சொல்றாருன்னா, முட்டாள்கள் கூட நோன்பை தொடங்கலாம், ஆனால் அறிவாளிகள் தான் நோன்பை முடிக்கணுங்கிறாரு. அது இதுக்கு என்ன பதில்? அதான் நல்ல பாம்பு கிட்ட விளையாடுறோம்னா கொஞ்சம் விஷயம் தெரியணும், இல்லைன்னா கொத்திவிடும். அது அவரே சொல்றாரு. அது தவறாக முடிந்து விட்ட உணவு பழக்கத்தின் கால 2 உயிர் பிரிந்ததுல எப்ப 120 வருஷத்துக்கு முன்னாடியே, 120 ஆண்டுக்கு முன்னாடி அவர் அனுபவத்தை எழுதியிருக்காரு. யாரு? அர்னால்டுடைய அனுபவத்தை அவரே எழுதியிருக்காரு. நான் இந்த மாதிரி தவறாக முடிந்து விட்ட குருட்டு முண்டா, யாருடைய உதவியும் இல்லாம செய்யறது. என்ன குருட்டு முண்டங்களான்னு செய்யறது. இப்ப வந்து குருட்டு முண்டங்கள் நிறைய பேர் நம்மகிட்ட வந்துட்டு ஓடுறாங்க பாருங்க, அதெல்லாம் குருட்டு முண்டங்கள் தான். ஒழுங்கா இருந்தா சொல்லி கொடுக்கலாம். அரைகுறையா போனானா ஓடி வந்துட வேண்டியதா? ஒண்ணும் நடக்காதுங்க. அரைகுறையமா போனாலும் எனக்கு அரைகுறையா இருக்கிறவன் எப்படிங்க தப்பிப்பான்? இது பொருளாதார சிக்கல் வேற இருக்குது. இதுல என்னன்னா பொருளாதார சிக்கல், குடும்ப சிக்கல் சொல்றாங்க பாரு, பெண்கள் சொல்றாங்க பாரு, பொருளாதார சிக்கல், குடும்ப சிக்கல், சமையல் கட்டு சிக்கல், எல்லா சிக்கலும் அது பெண்கள் படாத பாடு படுறாங்க. பெண்கள் அதான் லேடிஸ் இப்போ அவங்களுக்கு எல்லாம் பொறுமையா கேட்டு பண்ணிக்கிட்டா பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வழி தப்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, அதுதான் அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க. ஆமா, தெய்வம் காட்டிய வழி. திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தான் காட்டுது வழிங்கிற மாதிரி இது வந்து திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் காட்டுற வழி இது. அது திக்காட்டுறவங்களும் பிடிச்சிக்கணும்.
மறுபடியும் போய் எங்கேயா மாட்டிக்கிட்டு அதுக்கெல்லாம் பொறுப்பு அது இல்லை. ஒண்ணும் இல்லைங்க, அது ஒண்ணும் இல்ல. அது சரி பண்ணிக்கலாங்க ஐயா. எல்லா நோயும் அதிகபட்சமாங்க ஐயா, எல்லா நோயும் வந்து 4 மாசத்துல சரி பண்ணிடலாம். அதுக்கு மேல தாண்டாது. ஆ, அதான் 4 மாசத்துக்கு மேல தாண்டாது. 6 மாசம் மேல தேவையில்லை. இருந்தாலும் நான் 10 மாசம் சொல்லி வச்சுட்டேன் எல்லாத்தையும். 10 மாசம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 10 மாசம் இருக்கணும். அது ஆனா தொடர்ந்து அவங்க கவனிக்கணும். ஆனா விளையாட்டை செய்ய முடியாது. அப்புறம் அதுக்கான பொருள் வசதி ம் வேணும். இப்ப பாரு, அருணானால இந்த குழந்தை வளர்ப்புல பாருங்க, அவங்க சூழல் மாட்டிக்கிட்டாங்க. குழந்தை வளர்ப்பு பண்றதுனால அது 1 மணி ம் நேரம் விட மாட்டேங்குது. ம். ஆ, ஆ. அதில் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அதுல மாட்டிக்கிறாங்க, இது சமையல்ல மாட்டிக்கிறாங்க, அப்புறம் தோட்டம் காட்டும் அதை மேய்க்கிறாங்க. அடாட, ஆண்கள் பாடுன்னு சொல்ற மாதிரி இல்ல, பெண்கள் பாடு. இவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து நோண்டி நோண்டி இவன் வீணா போறான், இவன் வீட்டை பார்த்து வீணா போய் எல்லாமே எதை படிக்கிறது எதை செய்யறது ஒண்ணு எல்லாம் பித்தன். அதாவது எப்படி இந்த குழந்தைய குட்டையில இருக்கிற மாதிரி தான். ஒன்னும் பண்ண முடியாதுங்க ஐயா. அதான் அதான் கடைசியில கடைசியில கழுத்து நெரிக்கிறப்ப ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது. அவன் என்ன பண்ணுவான், ஊசி கீச்சி போட்டு சாவடிக்கு தான் பாக்குறான். என்ன பண்றது? ம். கடைசியில ஐயா அலோபதிக்கு ஐயா நானு போயிடுறாங்க. ஐயா நான் இந்த 1 இயரா சளிக்கு, இருமல், ஜுரத்துக்கு டாக்டர் கிட்ட போகவே இல்லையா. உடம்பு எடை பரவாயில்ல. குறையுதோ இல்லையோ அது வேற. ஆ, ஆனா டாக்டர் கிட்ட போகவே இல்லை. அந்த அளவு சளியும் பிடிக்கல, காய்ச்சலும் வரல. அருமை அருமை அருமை. அந்த அந்த அது அது போதும், அது போதும். ஏன்னா விஞ்ஞான ரீதியாக காய்ச்சலையும் சரி பண்ண முடியாது, சளியும் சரி பண்ண முடியாது விஞ்ஞான ரீதியாகவே. ம். அதனாலதான் ஐயா உங்களை விட்டு என்னால போக முடியல. உங்களுடைய கொள்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆ, யூடியூப் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நல்லது நல்லது. அதனால அந்த 175ஆம் பக்கம் மட்டும் ஒரு படிச்சு நிறைவு செஞ்சுக்கலாம். 175ஆம் பக்கத்துல ம் 100ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கத்தை படிச்சுட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். 100ஆம் பக்கம். ஆ, 100ஆம் பக்கம். ம். ஒரு 2 டாக்டர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அது வந்து அமெரிக்க டாக்டர்கள். ஆ, அமெரிக்க டாக்டர்கள் வந்து உண்மையை சொல்றாங்க. அமெரிக்க டாக்டர்கள் வந்து மருத்துவ ஆராய்ச்சி பெற்ற டாக்டர்கள், எம்டி டாக்டர். ஒருத்தர் வந்து எம்டி, ஒருத்தர் வந்து எம்எஸ். நிறைவு செஞ்சுக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த ம் புத்தகத்தை நீங்க படிக்கலாம். அமெரிக்காவுல கிடைக்குது, அமேசான்ல கிடைக்குது. என்கிட்டயும் இல்ல அந்த புத்தகம், கிட்ட இல்ல. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா, அந்த தலைப்பு பேரு ஹீலிங் வித் மைண்ட் பவர். ஹீலிங் வித் மைண்ட் பவர். அவர் என்ன ஓஹோ பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஹீலிங் வித் மைண்ட் பவர் ஆ, என்ன தெரியுமா? மனதை வைத்துக் கொண்டு எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது, மனதை வைத்துக் கொண்டு ஆரோக்கியத்தை பெறுவது முறை எப்படின்னு சொல்றாங்க. அதாவது ம் மனதை வைத்துக் கொண்டு என்ன பண்றோம்னா, மனதை வைத்துக் கொண்டு உடலையும் சரி செய்யணும், மனதை வைத்துக் கொண்டு மனதை சரி செய்யறது. இன்னொன்னு வந்து ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த உயிர், ஆத்மான்னு சொல்றீங்களா, அதோட எப்படி தொடர்பு வச்சுக்கிறது. இந்த 3மே நம்ம உடலை விட்டு போக முடியாது. அது உடலும் நம்மளை விட்டு, உடலும் நமக்கு நோய் வரக்கூடாது, பசிதாக வரக்கூடாது. அப்புறம் வந்து மனமும் வந்து அமைதி அடையணும், மனமும் அமைதி அடையணும், அந்த ஆன்மா வெட்டபடியும் அமைதி அடையணும். ம் இந்த 3மே ஒரே நேரத்துல வரணும்னா வேறு வழியே இல்லை. நீங்க உங்களுடைய சொந்தமான காற்றையும் சொந்தமான நீரையும் முதல் ஆணோ பெண்ணோ, அவர் ஆணோ பெண்ணோ, ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணோ, அதுதான் அழகா அடிப்பாங்க. இந்த 2 பேரும் எப்படி இது எழுதியிருக்காங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு அலோபதி டாக்டருக்கு என்ன சொல்றாங்கன்னா, மனதின் மூலமாக நோயை குணமாக்க முடியும்னு அவங்க கண்டுபிடிச்சு எழுதுறான்னா என்னால நம்பவே முடியல. இது வெங்கடேசன் வந்து 50 வருஷம் முன்னாடி படிச்சிருப்பாருன்னு தெரிஞ்சு எடுத்து உள்ள போட்டாரு. ஆனா அருமை அருமை. நீங்க இப்போ அந்த புத்தகம் கிடைக்குது. இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா, நான் வாட்ஸ்அப்ல ம் டெலகிராம்ல நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஹீலிங் வித் புத்தகமே இருக்கு, வாங்கி படிக்கலாம். ஆனா வாங்கி படிச்செல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ம் வாங்கி படிச்சுக்கலாம். இன்னும் கழுதுஞ்ச இந்த மாதிரி தான் சொல்றாங்க. குங்குமம் சேர்ந்த குங்குமம் செமந்த கழுதி, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? குங்குமம் செமந்த கழுத மாதிரி. புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அது அர்த்தம் தெரியணும் இல்ல அப்புறம். அதான் புரியாது. சும்மா சொல்லுவாங்க லைப்ரரி. எங்க வீட்டுல என்னோட வீட்டுல பாத்துட்டு எங்க வீட்டுல 2 லட்சம் ரூபாய் புத்தகம் வச்சிருக்கேன். ஒண்ணு அது தூக்கி அப்படி படிக்கிறதே இல்லை, திரும்பி கூட பாக்குறது இல்லை. ஏன்னா அத்தனை முட்டாள்தனமான புத்தகம் அப்பதான் தெரிஞ்சது. ஒண்ணு கூட நம்மள முன்னேற்றல. ஆமாயா, அவ்வளவு புஸ்தகம் வச்சிருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு உதவலையா. ம் நான் எங்க வீட்டு திரும்பி பார்த்தா லைப்ரரி, என் பொண்ணு பாத்தீங்கன்னா மினி லைப்ரரியில வச்சிருக்குது. 400 லைப்ரரி, சின்ன பொண்ணு லைப்ரரி. எங்க வீட்டுல நூலகம் தான் இருக்கு. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க, எக்கச்சக்கமா நூல் இருக்குது. திரும்பி அதெல்லாம் படிச்சதுனாலதான் ஒரு தெளிவு. ஆமா, மேசையிலே 60 புத்தகம் வச்சிருக்கேன். மேசை கடையில புத்தகம், அங்க புத்தகம், எல்லாம் பாரு தெரியும். வீடியோ காமிச்சு வச்சு பூரா புத்தகம், உள்ள புத்தகம் எக்கச்சக்கமா. என் பொண்ணு வேற கல்லூரி பேராசிரியர், அது எக்கச்சக்கமா புத்தகம் வச்சிருக்கு. கல்லூரி பேராசிரியர் சொல்லவே வேணும், எக்கச்சக்கமான புத்தகம் அது வச்சிருக்கு. திருநா அதெல்லாம் சரி. நம்ம ஆரோக்கியத்துக்கு உதவல. அங்க அல்ல வீண் அத்தனை தண்டம். எல்லாம் நம்ம ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுவுமே உதவல.
சரி 175 பக்கத்துல அதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நோயற்ற வாழ்வை குறைவிட்ட செல்வது ஒரு அதாவது மாத்திரைகள் மருந்துகள் நீங்களே படிங்க, யாரோ ஒருத்தர் படிங்க. 175 பக்கத்துல படிங்க, 100ஆம் பக்கத்துல மேல படிங்க, மாத்திரைகள் மருந்துகள், அதை அப்படியே படிங்க. மாத்திரை அபிராமி படிக்கலாம். படிக்கலாங்கய்யா. படிங்க 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 படிங்க. படிங்க. மாத்திரைகள் மருந்துகள் மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அவ்வளவுதாம்மா. மீண்டும் அடுத்த சந்திப்பில் பேசும். நன்றி, வணக்கம்.